அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தினசரியாக ஃபஜர் தொழுகைக்கு பிறகு குர்ஆனில் சில வசனங்களையும் அதற்கான விளக்கங்களையும் நாம் அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினத்தில் அல்லாஹ் தனது திருமறையில் 10வது அத்தியாயம் 57வது வசனத்தில் யூனுஸ் என்கிற அத்தியாயத்தில் கூறுகிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்காக அறிவுரை சொல்ல வந்துள்ளான். வசிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூரி, உங்கள் உள்ளங்களில் ஏற்படக்கூடிய நோய்க்கான நிவாரணையும் அவன் அளிக்கிறான். வஹுதன் வரஹ்மத்துல் லில் முஃமினீன், முஃமின்களுக்கான நேர்வழியையும் காட்ட வந்துள்ளான் என்று அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான். நாம் உள்ளங்களில் ஏற்படக்கூடிய ஷிர்க்குகளையும் நம் உள்ளங்களில் ஏற்படக்கூடிய தவறான எண்ணத்தையும் போக்குவதற்காக சரியான நிவாரணமாக இந்த திருக்குர்ஆன் இருக்குது என்று அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான். நாம் எல்லாரும் இன்றைக்கு ஓரிரை கொள்கையில் இருக்கிறோம். இது இல்லாமல், இந்த இஸ்லாமிய கொள்கை இல்லாமல் மற்ற மதங்களும் ஏராளமாக இருக்கிறது. அதில் உள்ளவர்கள் இந்த குர்ஆனை எடுத்து படித்தார்கள் என்று சொன்னால், அதை ஓதினார்கள் என்று சொன்னால், அதனுடன் தொடர்பு வைத்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் நிச்சயமாக அவர்கள் உள்ளங்களில் ஏற்படக்கூடிய அந்த தவறான எண்ணமும் அவர்கள் இருக்கக்கூடிய தவறான கொள்கையும் நிச்சயமாக அழிந்துவிடும். அதே போன்று நாம் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருக்கிறோம். அவர்கள் இந்த குர்ஆனுடன் எந்த அளவிற்கு தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் இந்த குர்ஆன் ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் சிலர் குர்ஆனை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சிலர் ரமலான் மாதத்தில் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த குர்ஆனின் சிறப்பை அவர்கள் சிந்தித்து பார்த்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் இறக்கும் வரை அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார்கள். இன்னும் இன்றைய வாழக்கூடிய இளைஞரின் வாயிலிருந்து சினிமா பாட்டுகள் யதார்த்தமாக வருகிறது. அதே போன்று கெட்ட வார்த்தைகளும் அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த குர்ஆனின் சிறப்பை அவர்கள் சிந்தித்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் வாயில் மொழிந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் நிச்சயமாக மறுமையில் வெற்றி பெறுவார்கள். அதே போன்று மறுமையில் வெற்றி பெறுவார்கள். இந்த குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அதை ஓதினார் என்று சொன்னால் ஒரு வார்த்தைக்கு ஒரு 10 நன்மை என்கிற அடிப்படையில் அலிஃப் லாம் மீம் என்கிற யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு 30 நன்மை. இது போன்று குர்ஆனில் ஏராளமான எழுத்துக்கள் இருக்கிறது. இதை ஓதி வந்தார்கள் என்று சொன்னால் மறுமையில் அவர்கள் நன்மைகளை அதிகம் செய்வார்கள். இதே போன்று இன்னும் சிலர் இந்த குர்ஆனை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், தண்ணீரில் கரைத்து குடிப்பதும் அவர்கள் தகடுகளில் கட்டி கையிலும் காலிலும் கட்டுவதும் போன்ற அனாச்சாரமான விஷயங்களை செய்கிறார்கள். அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் குர்ஆனுடன் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் செய்ய சொல்லி கட்டளையிடுகிறானா? இல்ல உங்கள் வீட்டில்தான் ஏடுகளில் குர்ஆன் வசனங்களை எழுதி அதை தொங்க விடுங்கள் என்று கட்டளையிடுகிறானா? இல்லை, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இந்த குர்ஆன் என்றுதானே சொல்கிறான். மனிதர்கள் உள்ளங்களில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்களை உடைப்பதற்காக நேர்வழி காட்டக்கூடியதுதானே என்று கூறுகிறான். அவர்கள் இது போன்ற ஏராளமான அனாச்சார விஷயங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இந்த குர்ஆன் என்று அவர்கள் பார்க்காததால் இறந்து போனவர்களிடம் சென்று அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யுங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் அவர்களை பார்த்து கூறுகிறான், ஃபலைஸல்லாஹு பிகுமுல் அப்தா, தனது அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இல்லையா என்று அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்கிறான். அல்லாஹ்விடை வராமல் இறந்தவர்களிடம், அல்லாஹ் படைத்த ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவர்களிடம் சென்று அவர்கள் தேவையை பூர்த்தி செய்ய அவர்களிடம் சென்று போய் அவர்களிடம் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்விடம் எதுவும் இல்லையா? அல்லாஹ்விடம் பொருளாதாரம் இல்லையா? அல்லாஹ்விடம் கொடுக்கதான் மாட்டானா? இந்த மாதிரி அவர்கள் சரியாக இந்த வசனத்தை படித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக அந்த இறந்தவர்களிடம் சென்று அவர்கள் போய் பிரார்த்திக்க மாட்டார்கள். அல்லாஹ் மனிதர்களுக்கு எண்ணில் அடங்காத, வார்த்தையில் மொழிய முடியாத அருள்கொடைகளை அருளியுள்ளான். இந்த அருள்கொடைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக இருந்து கொண்டு நாம் இந்த அனாச்சாரமான விஷயங்களை செய்யலாமா? அல்லாஹ்விற்கு ஒரு நம்பிக்கை கொண்ட அடையானாக இருக்க வேண்டாமா? இது போன்ற ஏராளமான விஷயங்கள் மனிதர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருக்குர்ஆனோடு எந்த அளவுக்கு தொடர்பு வைத்திருக்கிறார்கள், இந்த திருக்குர்ஆனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் கொடுத்திருக்கிறார்கள் என்று இந்த ஒரு விஷயத்திலே நாம் காணலாம்.
உகது போர், சகாபாக்கள் அனைவரும் ஷஹீதாகி விடுகிறார்கள். தோழர்கள் இவர்களை எப்படி அடக்கம் செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை அதிகம் மனனம் செய்பவர்களை முன்னாலும் அதற்கு குறைவாக மரணம் செய்பவர்களை பின்னாலும் வைத்து அடக்கம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த அளவிற்கு குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்றைய வாழக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய செல்வத்திற்கும் இன்றைய அற்பமான உலகத்திற்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்கள் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இல்லை, அதை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது போன்று ஏராளமான விஷயங்கள் மனிதர்கள் செய்கிறார்கள். இணை வைப்பான காரியம், இறை மறுப்பவர்களை சீர்திருத்தக்கூடிய இந்த குர்ஆன் இறை நம்பிக்கையாளர்களை நல்வழி காட்டாதா? இது போன்ற ஏராளமான விஷயங்களை மனிதர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். இனிமே வரக்கூடிய காலத்தில் குர்ஆனை அதிகமாக ஓதி நன்மையை பெறக்கூடிய வாக்கியத்தை எல்லாரும் உங்களுக்கும் எங்களுக்கும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.